வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. மழை மேகமாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. வெளிச்சமே தெரியல. ஸோ இருந்தாலும் நாங்கள் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை காலையிலே வீடியோ போட போகிறோம். ஆனால் வேலைக்கு போகிறதுனால சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை கடையல். நல்லா பருப்பு போட்டு தானே கடைஞ்சிருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா இரும்பு சத்து நிறைஞ்சது, சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு சைடிஷ் வந்து கத்தரிக்காய் தொக்கு, கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து அப்பளம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு வேலைக்கு போகலாம். இன்றைக்கி ஏன் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இல்லை? ஆமாம், என்னைக்கே ஒரு நாள்லாம் செஞ்சிருவேன். டெய்லி 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்கணும்ல, வைக்கணும்ல. இத்தனை பொரியல் கடை போடும்போது எந்திப்பேன். அன்றைக்கி அப்போ கடை போட்டுட்டு இருந்தேன், இப்போ கடை போடல. அப்படியே முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். சரி, ஆமாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலான்னு. சவுண்டை பற்றியா குட்டினாயி? சாப்பாடு கம்மி தானே, சாப்பிட்டு வேலை செய்யணும்ல, அதனால் கம்மியாக வச்சுருக்கோம். மழை பெஞ்சிருச்சா? இப்போ வேலை இருக்குது. வெளியே பூச்சி முக்கால்வாசி இருக்குது. ஃபோன் போட்டு கேட்டுக்கணும். ஆனால் உள் வேலை இருக்கும்டா. வீட்டு உள்ளே பூசுறது, வைக்கிறது, உள்ளே ஏதாவது கட்டுறது இருந்துச்சுன்னா வச்சு வேலை இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாலி தான். ஆனால் போன வாரம் ஒரு நாள் லீவ் ஆகி போச்சு. இது நீங்கள் லீவாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் ஹாலிவுட் படத்துல வெறும் தண்ணியும் மழையுமாவே போட்டு வருங்க. அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரியலாவே நடக்குது எல்லாம். உலக அழிவு அதுவாக தான் படமாக தான். உலக அழிவு போகிறாங்க என்ன சொல்கிறாரு பாருங்க. உலக அழிவு போதுன்னு சொன்னேன். உலக அழிகிற படமாக பார்த்தோன்னு சொன்னேன்.
அந்த மாதிரி படம் பார்க்க கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்படி தான் உலகம் அழியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு. நம்ம இதுல எது எடுக்கல அந்த மாதிரி படங்கள். ஆலிஃப்ல வந்து எடுத்துருக்காங்க. இந்த வாரம் நீ லீவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு போச்சு. மெயின்டைன் பண்ணுறது அடுத்த வாரத்துக்கு கஷ்டம்தான். நான் இன்னைக்கு சம்பளத்தை வச்சு தான் எப்படி நம்ம என்ன பண்ணுறது? இன்னைக்கு சம்பளத்தை வச்சு தான் நான் ரீசார்ஜ் போகலான்னு இருக்கேன். நீ மதியத்தோட ரீசார்ஜ் முடிஞ்சு போகும். இன்னைக்கு சம்பளம் வச்சு பார்த்துருக்காங்க பண்ணலான்னு போட்டு பண்ணி விட்டு சொல்லும்போது வாடிக்கை வேலை கட்டுங்க. இது பால் காமிச்சிட்டீங்களா? அதையாவது இது பண்ணி வச்சுட்டு மாற்றி விட்டுருங்க. என்ன பால் சொல்லுங்க. வாடகைக்கு வேறு பேலன்ஸ் இல்லைல்ல. அது குறை இன்னைக்கு வேலை பார்த்து சம்பளம் வச்சு தான் குறைய போட்டு கட்டலான்னு பார்த்தேன். என்னவோ தெரியல நம்மளுக்கு இப்போ வந்து செலவு பண்ணுறது நிறைய வந்துட்டே இருக்கு. ஒன்றும் எடுக்க முடியல. கடனாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. கடவுள் தான் துணையாக இருக்கும். துணி வேற சோப் போடலாம்னு நினைச்சேன். இப்படி மேலே வந்து என்ன சோப் போடலாம்? ஜன்னல் தண்ணியில் அது ஒரு வேலை சாட்டிக்குவோம். ஒரு ஆட்டோ ஒரு கடலில் ஆட்டோ மழை எப்படி தான் போயிடுது. அப்போ தேவை பத்து தண்ணியில் சரி வேக தின்னு வேக தின்ன முடியாது, முழுங்கும்ல. முடியும். இப்போ பெட்ரூமில் போய் போட்டுட்டு வா. வந்துச்சா? நம்ம தண்ணி உள்ள வந்துச்சா என்ன? புரியுதா? ஓகே, இன்னைக்கு வந்து வெளிச்சம் அவ்வளோவா இல்லை. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எனக்கு ஆனால் குழம்பு வந்து முருங்கைக்கீரை கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சத்தான குழம்பு, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலை இருக்கான்னு தெரில, கொஞ்சம் டவுட்டு தான். வேலையிலேருந்து நான் உட்காந்து படத்தை பார்க்க வேண்டியதுதான். அது டவுன்லோட் பண்ணி வச்ச படத்தை படம் பார்க்கணும். ஓகே, நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.